அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகத்தை, மார்க்க ரீதியான ஒரு சந்தேகத்தை ஒரு சின்ன உதாரணத்தோட விளங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது இலங்கை நாணயம் 100 ரூபாய். நடுவுல பாருங்க ஃபேக்கன் அடிச்சிருக்குது. அதாவது சில நேரம் நாங்க பார்க்குறோம், குழந்தைகள் காசு பணம் சில நேரம் விளையாட்டுக்காக சில நேரம் காசு பணம் போலி நாணயங்களை பயன்படுத்துவார்கள். அதை யாருமே கண்டுகொள்ளவும் மாட்டார்கள். அது பிரச்சனை இல்லை. அது கடையில விற்பனை செய்யறதுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி போலி நாணயங்களை குழந்தைகள் விளையாடும் போது அதை யாரும் பிரச்சனையாக எடுக்கவும் மாட்டாங்க. அரசாங்க சட்டத்துல குற்றம் கிடையாது, போலீஸும் பிடிக்காது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு நாணயத்தை, ஒரு 100 ரூபாய், அதை நான் ஒரிஜினல் போல தயாரிச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலுங்களேன். இது சும்மா பிரிண்ட் எடுத்திருக்கிறேன், உதாரணத்தை சொல்றேன். நான் கள்ளத்தனமாக நாணயங்களை, பணத்தை அச்சடிச்சு அந்த பணத்தை உங்கள்கிட்ட தர்றேன். 1 கோடி ரூபாய் என்கிட்ட நான் அச்சடிச்ச பணம் இருக்குது, இதை கொண்டு போய் நீங்க பேங்க்ல கொடுங்க, நான் அச்சடிச்சது அப்படிங்கிறேன். இப்ப நான் எடுத்து பார்க்கிறேன், நான் தயாரிச்ச பணம் அப்படியே 100க்கு 100 அதே மாதிரி இருக்கு. 100 ரூபாய், 1 கோடி 100க்கு 100 அதே மாதிரியே இருக்குது. ஒரு வித்தியாசம் கிடையாது. அதே இலக்கம், அதே மாதிரி, அதே கலர், அதே பேப்பர். ஆனா இந்த நாணயத்தை எனக்கு 1 கோடியை ஒருத்தன் தந்தா நான் எடுப்பேனா மாட்டேனா? எடுக்க மாட்டேன். ஏன்னடா எனக்கு பயம். இதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா அவன் சிஸ்டத்துல போட்டு பார்த்துட்டு சொல்லுவான், இது கள்ள நாணயம். இது இப்ப நான் அவன்கிட்ட என்ன கேட்பேன், நீங்க என்ன நாணயம் அச்சடிச்சிருக்கிறோ அதே நாணயம் தானே அப்பா அது? கள்ள நாணயம்ன்றீங்களே, என்ன களவு அப்படின்னு கேட்டா ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. என்ன குறிப்பு? இதுல அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம அச்சடிக்கப்பட்டது. த அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்டோட அத்தாரிட்டி இதுக்கு கிடையாது. அதே மாதிரி இருக்குது, ஒன்று போலதான் இருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. அதே பேப்பர், அதே கலர், அதே பிரிண்ட், அதே மாதிரியான இலக்கங்கள், ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா அரசாங்கம் சொல்லும், இது கள்ள நாணயம். இதை தயாரிச்சா என்ன செய்வான், உங்களை பிடிச்சி ஜெயில போட்டு பல வருடங்கள் உங்களுக்கு ஜெயில் தண்டனை, பெரிய பெரிய தண்டனைகள் கிடைக்கும். உண்மையான நாணயமாக இருந்தா, அரசாங்கத்தின் அனுமதியோடு அச்சடிக்கப்பட்டதாக இருந்தா அதை கொடுத்து பொருட்கள் வாங்கலாம், தேவைகளை நிறைவேற்றலாம். ஆனா நாணயத்தை நீங்க என்ன செய்றீங்க, நீங்களாக அச்சடிச்சா அதே போல இருக்கட்டும். ஆனா பேங்க்ல கொடுத்தா உடனே போலீஸுக்கு கால் பண்ணி உங்களை தூக்கி உள்ள போடுவான். ஏன்? இதுல அரசாங்கத்துடைய அனுமதி கிடையாது, அரசாங்கத்துடைய உத்தரவாதம் கிடையாது. குழந்தைகள் விளையாடக்கூடிய நாணயத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் இந்த உதாரணத்தை எடுத்திருக்குன்னு கேட்டா, மார்க்கத்துல பிதாத் என்று சொல்லுகிறோம் இல்லையா? பிதாத்து பேசுறாங்க. என்ன பிதாத்து? அல்லாஹ் ஒரு வணக்கத்தை, ஒரு இபாதத்தை நாங்க செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவாதம், அனுமதி அதுல இருக்குது என்று சொன்னா, ஒத்தரைஸ்ட் என்று சொன்னா அதுக்கு நன்மை இருக்குது, சொர்க்கம் இருக்குது. சரி, நம்ம மூலைமார்கள், நாங்கெல்லாம் மூலைமாரெல்லாம் சேர்ந்து லொஹருக்கு முன்னாடி ஒரு 10 ரக்காத்து சுன்னத் தொழுவோம் என்று நாங்க முடிவெடுக்கிறோம். இல்லாட்டி ஃபஜ்ர் நேரம், நல்ல அமைதியான நேரம், எதுக்கு 2 ரக்காத் தொழுகிறோம், ஒரு 4 ரக்காத்தை தொழுவோம் என்று நாங்க முடிவெடுக்கிறோம். நல்லா தானே இருக்குது. அதுல குர்ஆன் ஓதுவோம், திக்ர் செய்வோம், ருக்கு செய்வோம், சுஜூது செய்வோம். இருக்கிற ஃபஜ்ர் தொழுக 2 ரக்காத்துல இன்னொரு 2 ரக்காத்தை சேர்த்துற என்ன தப்பு? என்ன தப்பு அதுல? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அனுமதி, உத்தரவாதம் அதுல கிடையாது. இல்லாட்டி என்ன நடக்கும்? ரிஜெக்டட். இது நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு அமலை, ஒரு செயலை செய்கிறானோ அதுல நம்முடைய அம்ரு, அத்தாரிட்டி, அனுமதி, உத்தரவு அதுல இல்லைன்னு சொன்னா ஃபஹுவ ரத்துன், அது ரிஜெக்டட் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நாங்க இது நல்ல நோட் தானே, அதே போல இருக்கிறது தான் பிரச்சனை. குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு ஃபேக்னு போட்டு அடிச்சுட்டேன்னு வைங்களேன், அது பிரச்சனை இல்லை. அது விளையாடுறதுக்கு அடிச்சது, குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு சாதாரணமானது, எல்லாருக்கும் தெரியும். அதை போலீஸ் பிடிக்காது. ஆனா அரசாங்கம் அடிக்கிற மாதிரியே அச்சடிச்சுட்டு இதை கொண்டு போய் கடையில கொடுத்த, பேங்க்ல கொடுத்தோம்னு சொன்னா அங்கதான் பிரச்சனை இருக்குது.
அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத உலக விஷயங்கள் இருக்குது. நாங்க பிளைட்ல போறோம், வாகனம் ஓட்டுறோம், சொகுசாக இருக்கிறோம். இது இந்த ஃபேக் மணி மாதிரி, குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கிற மாதிரி உலக விவகாரங்கள், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மார்க்கம் என்கிற பேர்ல மார்க்கத்தை போல ஒன்றை உருவாக்கி, அல்லாவும் காட்டித்தரல, அல்லாவுடைய ரசூலும் காட்டித்தரல அப்படியான விஷயங்களை உருவாக்கிட்டு, இது இதுக்கு நன்மை இருக்குது, இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், இது அல்லாவுக்கு பிடிக்கும் என்று நம்ம சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டா அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கை வைக்கிறோம். கள்ள ஃபேக் மணி, போலி நாணயங்களை அச்சடிச்சிட்டா அரசாங்கம் என்ன பார்க்கும்? என்னுடைய அதிகாரத்துல அவன் கை வைக்கிறான், எப்படி நீ அச்சடிப்ப, உனக்கு யார் இந்த அனுமதி தந்தது கேட்பான மாட்டானா? அதனாலதான் உள்ள புடிச்சு உள்ள போட்டுவான். பேங்குக்கு போய் கொடுத்தா உள்ள போட்டுவான். விளங்கிச்சா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? ஒரு வணக்கத்தை, ஒரு அமல ஒருத்தன் செய்கிறான், அவன் அது நன்மை கிடைக்கும் என்று, மார்க்கம் என்று, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று நினைச்சு உருவாக்கி பண்றான். ஆனா நம்முடைய ஒத்தாரிட்டி அதுல கிடையாது. லைஸ அலைஹி அம்ருனா அப்படின்னு சொன்னா ஃபஹுவ ரத்துன், அது ரிஜெக்டட். அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் கியாமத் நாளையில மறுமை நாளை பத்தி சொல்கிறான். சில அமல்களை செஞ்சுட்டு யஹ்சபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, நாங்க நல்ல அமல்கள் செய்கிறோம் நினைச்சுதான் உலகத்துல பண்ணிட்டு அங்க வருவாங்க. ஆனா அது வெறும் வேஸ்டா போயிடும். அது ரிஜெக்ட். அல்லாஹ் அதை கணக்கெடுக்க மாட்டான். அப்ப என்ன விளங்குது? மார்க்கம் அல்லாவும் ரசூலும் நல்ல அமல்கள் என்று சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சொன்னதா இருக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் அதுல இருக்கணும். இந்த அந்த இரண்டும் இல்லாமல் ஒரு செயலை நம்ம பண்ணினோம்னு சொன்னா அந்த செயல் ரிஜெக்டட், அது நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விளங்கிச்சா? இப்ப அப்ப நம்ம நல்ல வணக்கங்கள் என்ற பேர்ல நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதுல குர்ஆனில இருக்குதான்னு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டல இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாம நம்ம ஒன்றை பண்ணிட்டோம்னு சொன்னா, அப்படி ஒன்றை செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்துல கை வைப்பதற்கு சமன். அதனாலதான் இஸ்லாம் கடுமையாக பித்ஆ, மார்க்கத்தில் புதிய நூதனங்களை உருவாக்குவதை ரொம்ப கண்டிக்குது. ஏனென்றா அந்த அல்லாஹ்வுடைய அதிகாரம். நம்ம சில நேரம் சொல்லுவோம், நல்ல விஷயம் தானேப்பா, அதுல குர்ஆன் தானே ஓதுகிறோம், திக்ர் தானே செய்கிறோம், அந்த அல்லாஹ்வும் ரசூலும் செய்தது போல ஒன்றை செய்து இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்றதுதான் நீங்க உள்ள பிரச்சனை. அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கை வைக்கிறோம். புரியுதா சொல்றது? உலக விவகாரங்கள்ல நம்ம சொகுசாக வாழ்றது அல்லது ஏனைய விஷயங்கள் செய்வது அதை யாரும் இப்ப எல்லாரும் கேட்பாங்க, கார்ல போறீங்களே, இது ரசூலா போனாங்களா, ஒட்டகத்துல போங்க, இதெல்லாம் விளக்கம் இல்லாத ஆக்கள் கேட்கறது. இதை மார்க்கம் என்று சொல்லவும் இல்லை, இதுக்கு நன்மை கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லவும் இல்லை. இது மாதிரி ஃபேக் மணி மாதிரி உலக விவகாரங்கள். ஆனா வணக்கம் என்ற பேர்ல நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பேர்ல அச்சடிக்கிறது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம அச்சடிக்கிறோம். அது ஃபேக் மணி, புடிச்சு உள்ள போட்டுவான். புரியுதா இல்லையா? காசு பணத்துல ஃபேக் மணி அடிச்சா நமக்கு வழங்குது, அதை புடிச்சு உள்ள போடுவான், தண்டனை இருக்குது. மார்க்கத்துல அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாதவைகளை, காட்டித்தராதவைகளை நம்ம அச்சடிக்கிறது நம்ம பேர்ல. செய்யப்பா நல்லது தானே, செஞ்சுட்டு போங்கன்னு நாங்க அச்சடிக்கிறோம். அதுல உள்ள பாரதூரம் நமக்கு விளங்குது இல்லை. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்ஆ, மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் காண்பிக்காத, அல்லாஹ்வும் ரசூலும் உத்தரவாதம் கொடுக்காத விஷயங்களை மார்க்கம் என்று நினைச்சு செய்வது கள்ள போலி நாணயம். நம்ம அச்சடிக்கிறது, அச்சடிச்சு இது நன்மை தரும்படி சொல்கிறோம். இதுக்கு பெரிய தண்டனை இருக்குது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் சொன்ன விஷயம் நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான விவரங்கள், ஏன்னா இந்த சீசன், இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்த வேண்டிய காலகட்டம். இன்ஷா அல்லாஹ் இணைய விஷயங்களை பின்னாடி தேவைப்பட்டா நான் தெளிவுபடுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.